மத்திய நிதி அமைச்சர் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பட்டை நாமத்தினை போட்டுள்ளதாக கிருஷ்ணகிரியில் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ராமகவுண்டர் கண்டனம். மத்திய நிதி அமைச்சர் பாராளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் 2025 ஆண்டு 2026 ஆண்டுக்கான பட்ஜெட் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்தார். இது குறித்து கிருஷ்ணகிரியில் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ராமகவுண்டர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய மத்திய அரசு சமர்ப்பித்த பட்ஜெட்டில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் விவசாயிகளுக்கு தகுந்த பட்ஜெட்டாக இருக்கும் என எதிர்பார்த்தோம். ஆனால் பட்ஜெட்டிலே விவசாயிகளை பற்றி ஆறவே எதுவுமே கூறாமல் 2% கூட இல்லாத அரசு ஊழியர்களுக்கு மட்டுமே 24 லட்சம் வரை ஒரு ஆண்டுக்கு உண்டான வருமானத்தில் வரி விலக்கு இல்லாமல் எப்படி செயல்படுவது என்பது திருட்டுத்தனத்தை சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்திய விவசாயிகள் 60 நாடுகளுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை பற்றி எதுவுமே சொல்லவில்லை. உணவுப் பொருட்கள் தேவைக்கு அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. அதை உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி கொண்டான எந்த அறிவிப்புகளும் இந்த பட்ஜெட்டில் இல்லை. ஆனால் கார்பரேட் கம்பெனிகளுக்கு 27 லட்சம் கோடியை தள்ளுபடி செய்திருக்கும் இந்த பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு எந்த விதமான சலுகைகளும் அளிக்காமல் பட்ஜெட்டை தாக்கல் செய்திருப்பது ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கு விரோதமான பட்ஜெட்டை மத்திய அரசு தாக்கல் செய்துள்ளது. இது ஒட்டுமொத்தமாக இந்திய விவசாயிகளுக்கு பட்டை நாமத்தை போட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். பேட்டி தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் KM ராமகவுண்டர் என்பது குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்றத்திலே பட்ஜெட்டை தாக்கல் பண்ணார்கள் மரியாதைக்குரிய பாராளுமன்ற நிதியமைச்சர் அவர்கள். இந்த பட்ஜெட்டிலே இந்திய விவசாயிகள் மிக பெரிய அளவிலே எதிர்பார்த்தோம் என்றால் 2 மாதம் முன்பு வரை தொடர்ந்து விவசாயிகளுடைய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. விவசாய விளைபொருட்களை ஏற்றுமதி செய்ய வேண்டும், லாபகரமாக மாற்ற வேண்டும் என்றும் இந்தியாவை சுற்றியுள்ள அண்டை நாடுகளிலே உணவு பஞ்சம் ஏற்பட்டுள்ளது. உணவினுடைய விலை 50 மடங்கு உலக சந்தையிலே விலை உயர்ந்து விற்கின்றன. ஆனால் இந்தியாவில் அபரிவிதமாக உணவு உற்பத்தி செய்யப்பட்ட காரணத்தினாலே அதை வாங்குவோர் இல்லாமல் வீணாக அழிந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசு 2 ஆண்டுகள் மழையே பெய்யவில்லை என்றாலும் விவசாயம் செய்யவில்லை என்றாலும் உணவு கொடுக்க வேண்டும் என்று கொடுக்க முடியும் என்று மார்த்தட்டுகிறார்கள். அந்த அளவுக்கு உணவை இந்திய விவசாயிகள் உற்பத்தி செய்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த விவசாயிகளுக்காக இந்த பட்ஜெட்டிலே எதிர்பார்த்தது எதுவுமே செய்யவில்லை. குறிப்பாக விவசாய விளைபொருளை ஏற்றுமதி செய்வார்கள் என்று எதிர்பார்த்தோம். தரமான விலை கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்தோம். விவசாய விளைபொருளுக்கு தர நிர்ணயம் செய்வார்கள் என்று எதிர்பார்த்தோம். எதுவுமே செய்யவில்லை. 2% உள்ள அரசு ஊழியர்களுக்கு மொத்தம் 12 லட்சம் வரைக்கும் ஆண்டுக்கு வருமான வரி விலக்கு, 24 லட்சம் வரை டிடக்ஷன், அதாவது வரியில் இருந்து விலக்கு பெறலாம். தான் செய்கின்ற செலவை வரிக்கணக்கிலே கழித்துக் கொள்ளலாம். 24 லட்சம் வரை அந்த அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வாங்குவோருக்கு மட்டுமே செய்திருக்கின்ற மத்திய அரசு ஒட்டுமொத்த விவசாயிகளை புறக்கணிக்கிறது. ஆகவே மத்திய அரசு இந்த பட்ஜெட்டிலே இந்திய விவசாயிகளுக்கு பட்டை நாமம் சாட்டியுள்ளார் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள். ஆகவே மிகப்பெரிய ஏமாற்றத்தை இந்திய விவசாயிகளுக்கு தந்துள்ளார்.